15 வசனம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவி நான். என் அன்பானவர்களே, கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தியை பாடல் மூலமாக குடும்பத்தில் அறிவித்திருக்கிறோம். அது அறிவிப்பது மிகவும் நல்லதானா? ரொம்ப நல்லது. கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தியை பாடமாக அறிவிப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வார்த்தை தெளிவாக சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்து நீ பாவினா சண்டைக்கு வராங்க. நீ பாவி மனத்தருமணம் அப்படின்னா என்ன பண்ணாங்க? சண்டைக்கு வராங்க. பாவி அப்படி சொல்லும் போது என்ன நினைச்சுக்கிறான்னா, குடிக்கிறவன், தப்பான வழியில போகிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அவன் தான் பாவி என்பதை நினைச்சு என்ன பண்ணாங்க? சண்டைக்கு வராங்க. ஆனா பாவி என்ற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் தெரியல பாருங்க. ஏதோ குடிக்கிறான், தப்பான வழியில போறான், தவறு செய்யறான், அதால பாவி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாவி என்பதுடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, தேவன் இல்லாமல் வாழ்கிறவன். இல்லாமல் தன்னை உண்டாக்குன தேவனே இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு வாழும்போது தான் தப்பு நடக்குது. ஒரு செடி மண்ணில் இருக்கிற வரைக்கும் பச்சையா இருக்கும், பசுமையா இருக்கும். அதை அதை பிடிக்கிட்டோமா கொஞ்ச நேரம் தான் பாருங்க, அப்புறம் வாடி போயிடும். ஏன்னா அது அங்கதான் வந்தது. அப்போ மனிதராகிய உலகத்துக்கிற ஒவ்வொருமே தேவன் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்குறது யாரு? தேவன் தான் உண்டாக்குனார். அப்போ தேவன் உண்டாக்கினபடினாலே மனுஷன் தேவன்கிட்ட இல்லாம தன்னிச்சையாக அவன் போகும்போது தவறு செய்கிறான், தப்பான வழியில போகிறான், தண்ணியை கெடுத்துக்கிறான், மனசை கெடுத்துக்கிறான், குடும்பத்தை கெடுக்கிறான், தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியே தான் சொல்றது, பாவிகள் ரட்சிக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற மனிதன் ரட்சிக்கும்படியே தான் இயேசு பூமிக்கு வந்தார். அற்புதமான தெய்வம் பாரு. அப்ப தேவன் தெரிய மாட்டேது பாரு. என்ன பாவின்றாரு, என்ன அக்கிரமக்காரன்னா, தேவன் இல்லாமல் தேவ வழியை விட்டு விலகிறது அக்கிரமக்காரன். அக்கிரமனா கோவம் விலகும். ஏன் அக்கிரமக்காரன்ற? நான் அவனை போல இல்லை, இவனை போல என்ன மட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. பாவி அக்கிரமக்காரன் என்னன்னா, பாவின் தேவன் இல்லாமல் வாழ்கிறவன். அக்கிரமக்காரன் தேவ வழியை விட்டு விலகிறவன். தேவனை வழின்னு வச்சிருக்காரு. சொன்னா இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கு. அவதான் பாருங்க. அந்த வழியில வராம இவனுக்கு தோன்ற வழி, இவன் கண்ணுக்கு தெரிய வழியில போகும்போது அதெல்லாம் தவறுகளை செய்கிறான், சமாதானம் போயிடுது, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அவன் என்ன பண்றான்? தப்பான பழக்கத்துல போறான். உலகத்தை நிறைய பேர் பாருங்க அப்படிதான் இருக்காங்க பாருங்க. அவங்களை என்ன பண்ண ஏசான ரட்சிக்கும்னா காப்பாற்றும்படி, நல்வழி நடத்தும்படி, அவர் நல்ல புத்தியை தரும்படி, நல்வாழ்க்கை தரும்படி தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதான்